வணக்கம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் நிறைவாக போகுது. இப்ப வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதிய எலக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்திருக்கு. அதாவது இந்த ஆட்சி லிட்டரலி முடிஞ்சிருச்சு. இந்த 5 வருஷ ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள், செஞ்ச சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த வீடியோ எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் அதே சமயம் மற்ற கட்சிகளுக்கு எதிராலாம் இல்லை. இந்த 5 வருஷ ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச சாதனைகள், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டை தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. அப்படி அவர் முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு அவர் முதலா எந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார் அப்படின்னா, மகளிர் விடியல் பயணம். அதாவது பெண்கள் பேருந்துகள்ல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய மகளிர் விடியல் பயணம், இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுதான் ஆட்சியவே தொடங்குறாரு. அதே சமயத்துல அப்படி முதலமைச்சரா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று திமுக ஆட்சி 2021ஆம் ஆண்டு அமைஞ்ச பிறகு அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுடைய 2வது அலை. ஏன்னா கோவிட் செகண்ட் வேவ் உடைய பீக்ல அந்த காலகட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 கேசஸ்க்கு மேலலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு கொரோனா உச்சத்துல இருந்துச்சு. அப்ப அந்த கொரோனா காலகட்டத்தை துரிதமா சமாளிச்சு லாக்டவுன் போட்டு, அந்த காலகட்டத்துல கொரோனா காலகட்டத்துல வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்ட மக்களை கருத்துல கொண்டு ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் தலா 4,000 வழங்கினாங்க. அதே மாதிரி வேக்சினேஷனை அதிகப்படுத்தினாங்க. இதோட அந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி அப்படின்ற திட்டத்தையும் அறிவிச்சாங்க. அப்படி அந்த கொரோனா காலகட்டத்தில் துரிதமாக செயல்பட்டு அந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து தமிழ்நாடு மீண்டு வெளியே வருது. இதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மெயினாக நம்ம இந்த 5 வருஷத்தில் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களும் திமுக ஆட்சியும் கொண்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன, தனி மனிதர்கள் பெனிஃபிட் அடையக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, பொருளாதார வளர்ச்சி என்ன, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, விவசாயிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க, அப்புறம் துறை வாரியா தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்களை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஆட்சியினுடைய ஒரு முத்திரை திட்டம் அப்படின்னு சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அதாவது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 1,31,00,000 பெண்கள் மாசம் 1,000 ரூபாய் பெறுற மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியினுடைய ஒரு முத்திரை திட்டமாவே இருக்கு. அதை தொடர்ந்து விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்தின் கீழே கடந்த 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேற்பட்ட இலவச பயணங்கள் பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தினமும் வேலைக்கு போற பெண்கள் இந்த பேருந்துகளை பயன்படுத்தும் போது மாசத்துக்கு ஆன் ஆவரேஜ் 888 ரூபா வரைக்கும் சேவ் பண்றதாகவும் ஒரு டேட்டா சொல்லுது. அடுத்து புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது அரசு பள்ளிகளில் படிச்சு கல்லூரியில சேரும் மாணவ மாணவிகளுக்கு மாசம் 1,000 ரூபாய் தர திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே ஏறத்தர 12 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்றதா சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில பயிலும் 1 to 5 வரைக்கும் பயில்ற குழந்தைகள் 20 லட்சம் பேர் தினந்தோறும் வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போற முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அதை தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 49 லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு தேடி மருத்துவம் கொடுக்கிற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இதனால பயன்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திட்டத்தை பாராட்டி ஐநா சபையில தமிழ்நாடு அரசுக்கு விருதும் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அதாவது இப்போ ஒரு இடத்துல யாருக்காவது ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களை அருகில் உள்ளவங்க மீட்டு கிட்ட இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீமை வச்சிருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்க்கும் பட்சத்துல அந்த நோயாளிக்கு ஆகக்கூடிய சிகிச்சையினுடைய செலவை, முதல் 48 மணி நேரம் ஆகக்கூடிய செலவை அரசாங்கமே முழுமைக்கு ஏத்துக்கும் அப்படின்ற ஸ்கீம் தான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அதை தொடர்ந்து முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் முதியோர்கள், 1 லட்சம் மாற்றுத்திறனாளிகள்னு 21 லட்சம் பேருடைய வீட்டுக்கே மாசம் 2 முறை ரேஷன் பொருட்களை டோர் டெலிவரி செய்றாங்க. அதை தொடர்ந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம்,
அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், அன்புக்கரங்கள். இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 18 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அவங்களுடைய தாய் தந்தையரை இழந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழே மாசம் 2000 ரூபாய் அவங்களுடைய 18வது வயது வரைக்கும் கொடுக்கப்படும் திட்டம். அதன் கீழே கிட்டத்தட்ட 9000 பேருக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குற இந்த அன்புக்கரங்கள் திட்டமும் இந்த ஆட்சியில கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம். அதை தொடர்ந்து அன்புச்சோலை. இந்த அன்புச்சோலை அப்படின்ற திட்டம் வந்து ஓல்டு ஏஜ் ஹோம்ஸ், அதாவது இப்ப வீட்டில் வந்து வயசானவங்க இருப்பாங்க, அவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத கருத்துல கொண்டு நிறைய இடங்கள்ல இந்த அன்புச்சோலை அப்படின்ற ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸை வந்து கட்டிடுறாங்க. இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள், நிறைய ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பேசஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இதனால வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் வீட்டில் யாரும் இல்லாத பட்சத்தில் அவங்க தனிமையாக உணரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அன்புச்சோலை அப்படின்ற இந்த ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு அவங்க போய் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த அன்புச்சோலை திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், நீங்கள் நலமா திட்டம், உங்க கனவை சொல்லுங்க, உங்க தொகுதியில் முதலமைச்சர் திட்டம். ஸோ இந்த திட்டத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் அஜெண்டா தான். அதாவது மக்கள்கிட்டயே போய் மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு செயல்படுற திட்டம் தான் இந்த திட்டம். அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய திட்டங்கள் தான் இந்த திட்டம்லாம். குறிப்பா இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற திட்டத்தின்படி வரும் காலகட்டத்தில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் மாற்றங்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மக்கள்கிட்டயே போய் கருத்து கேட்டு இப்ப ரீசெண்டா கூட இந்த உங்க கனவை சொல்லுங்க அப்படின்ற இந்த திட்டத்தின் கீழே பெறப்பட்ட சஜஷன்ஸை பேஸ் பண்ணி கனவுகள் மெய்ப்படும் தமிழ்நாடு 2030 அப்படின்ற நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சியில இப்ப சமீபத்துல 14 துறைகள்ல 2030க்குள்ள என்ன மாதிரியான வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசனை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தெரிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர். இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படின்ற திட்டம் வந்து கலைஞர் காலத்துல இருந்தே இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பெல்லாம் இது சாத்தியமாகல. இப்ப 2021க்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து முதல்வர் மருந்தகங்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட 1000 இடங்கள்ல இந்த முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்ற மெடிக்கல் ஷாப்ஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் ஷாப்ஸ்ல மெடிசன்ஸை கம்மி விலையிலையும் தரமான மருந்துகளையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி குறிப்பா சொல்லணும்னா இந்த மெடிக்கல் ஷாப்ஸ்ல நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் குறைந்த விலையில கிடைக்குது. ஏன்னா வெளியில மெடிக்கல் ஷாப்ஸ்ல வாங்கும்போது இந்த மெடிசன்ஸோட ரேட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே இந்த மெடிக்கல் ஷாப்ஸ்ல வாங்கும் பட்சத்தில் அதனுடைய ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கும். அந்த வகையில் இந்த முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்றதும் ஒரு முக்கியமான நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம், முதல்வர் படைப்பகங்கள். இந்த முதல்வர் படைப்பகங்கள் அப்படின்ற திட்டம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா சென்னையில உள்ள குளத்தூர்ல ஒரு முதல்வர் படைப்பகம் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திறந்து வச்சாங்க. அதை தொடர்ந்து அந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பிறகு இன்னைக்கு சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட 11 இடத்துல புதுசா இந்த முதல்வர் படைப்பகத்தை திறந்திருக்காங்க. அப்படி இந்த முதல்வர் படைப்பகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான ஆபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றத அவங்களால எடுத்த உடனே அமைச்சுக்க முடியல. காரணம் பினான்சியல் ரீசன்ஸா இருக்கும். அதனால இந்த முதல்வர் படைப்பகம் அப்படின்ற இடத்துல ஒர்க்கிங் ஸ்பேஸ், கோவொர்க்கிங் ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துட்றாங்க. உள்ளேயே ஒரு மீட்டிங் ஹால் கொடுத்துட்றாங்க. இதை வந்து ரெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாக்குள்ள தான் ரெண்ட். அதே மாதிரி மீட்டிங் ஹால் அப்படின்னா ஒரு 35 ரூபாயில இருந்து 40 ரூபாக்குள்ள இருக்கு. ஸோ இந்த மீட்டிங் ஹால், இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸை ஒரு நாளைக்கு ரெண்ட் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய புது தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு உதவிகரமான திட்டமாவே இருக்கு. அதோட இல்லாம இந்த முதல்வர் படைப்பகத்திலேயே ஒரு லைப்ரரியும் கொடுத்துட்றாங்க. இந்த லைப்ரரியில டிஎன்பிசி மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து வச்சு அங்க படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த முதல்வர் படைப்பகம் அப்படின்றதும் ஒரு நல்ல திட்டம். இது இப்ப கிட்டத்தட்ட 12 இடத்துல அந்த முதல்வர் படைப்பகம் அப்படின்றது திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோழி விடுதிகள். ஸோ இந்த தோழி விடுதிகள் அப்படின்றது உமன்ஸ் ஹாஸ்டல். இது வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட 25 இடத்துல பிளான் பண்ணி இப்ப 18 இடத்துல முடிச்சு இந்த தோழி விடுதிகளை திறந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரே வரையில சொல்லணும்னா இது வந்து உமன்ஸ் ஹாஸ்டல். குறிப்பா வெளியூர்களில் சென்று
தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாகவும் குறைந்த கட்டணத்துல நல்ல தரமான இடத்துல தங்குற வகையில இந்த தோழி விடுதிகள் அப்படின்ற இந்த உமன்ஸ் ஹாஸ்டல் கவர்மெண்ட் சார்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கு பல மாவட்டங்கள்ல. அதை தொடர்ந்து முதலமைச்சர் கோப்பை கலைஞர் கனவு இல்ல திட்டம். இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழே 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். அதாவது 23 வருஷம் கிட்டத்தட்ட 2003ல இருந்து இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் 23 வருஷம் அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து அவங்க வச்சிட்டு இருந்த ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க, கோரிக்கைகள் வச்சாங்க. 23 வருஷம் கழிச்சு 2026ஆம் ஆண்டு இந்த ஆட்சியில தான் மீண்டும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற பேர்ல தொடங்கியிருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அவங்களுடைய கடைசி சம்பளம் எவ்வளவு வாங்குறாங்களோ அதுல பாதி அமௌண்ட்டை அவங்களுடைய ஓய்வூதியமா லைஃப் டைம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போக இந்த இடைப்பட்ட காலத்துல அரசு வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கும் பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே. அடுத்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா வேளாண் வளர்ச்சி திட்டம், அதை தொடர்ந்து நமக்கு நாமே திட்டம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, மீண்டும் மஞ்சப்பை, முதல்வரின் முகவரி, விண்வெளி தொழில் கொள்கை 2025, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம், கிராமம் தோறும் நூலகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் நியமன பதவி. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல நேரடி நியமனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆட்சியில தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம். ஸோ ரீசெண்டா தூய்மை பணியாளர்கள் நிறைய போராட்டங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க நிறைய கோரிக்கைகளை வச்சு இந்த போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதுல ஒரு கோரிக்கையான காலை உணவு திட்டம் அதையும் இந்த ஆட்சி நிறைவேற்றி தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்ற திட்டத்தையும் தொடங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து 37 மாடல் பப்ளிக் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த மாடல் பப்ளிக் ஸ்கூல்ஸ் அப்படின்றது தனியார் ஸ்கூல்ஸை விட ரொம்ப ஹை ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் ஸ்மார்ட் போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸோட இந்த மாடல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்றது 37 இடங்கள்ல இந்த மாடல் பப்ளிக் ஸ்கூல்ஸ் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இந்த மாடல் பப்ளிக் ஸ்கூல்ஸை 2030க்குள்ள 1000 இடங்கள்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா கனவுகள் மெய்ப்படும் தமிழ்நாடு 2030 நிகழ்ச்சியில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து 48 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 47 வேளாண், பாலிடெக்னிக், சட்டம், தொழில் பயிற்சி கல்லூரிகள்னு மொத்தம் 85 புது காலேஜஸை அரசாங்கமே கட்டி இந்த 5 வருஷத்துல திறந்து வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 24 லட்சம் பேருக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த ஆட்சியில செய்யப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரசு புற்றுநோய் மருத்துவமனை, சென்னை குழந்தைகள் உயர் சிறப்பு மருத்துவமனை, குழந்தைகள் ரத்த புற்றுநோய் மையம், எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, சென்னை மெரினா கடற்கரையை ப்ளூ பிளாக் பீச்சா மாத்தி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழே பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதோட மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோயம்புத்தூர்ல பெரியார் அறிவுலகம் இப்ப கரண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற தருவாயில இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் இந்த ப்ராஜெக்டை எடுத்தோடனே திறந்து வச்சிருவாங்க. ஏன்னா இப்ப முடிகிற தருவாயில இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அதை தொடர்ந்து திருச்சியில காமராஜர் பேரான நூலகம் இந்த ப்ராஜெக்டும் இப்ப கரண்டா ஆன்கோயிங்கா இருக்கு. இந்த லைப்ரரிஸை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லைப்ரரி வெறும் லைப்ரரியா மட்டும் இல்லாம உள்ள நிறைய ஃபியூச்சர்ஸோட குறிப்பா பிளானிட்டோரியம், அப்புறம் டிஜிட்டல் புக்ஸை ரீட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் லைப்ரரி, இன்னும் நிறைய டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 300 கோடி 400 கோடி மதிப்பீட்டில் இந்த நூலகங்களை கட்டிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்தும் இன்னும் பல இடங்கள்ல நூலகங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இனிஷியேட் செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து மதுரையில கீழடி அருங்காட்சியம், சிவகங்கையில திறந்தவெளி கீழடி அருங்காட்சியம், திருநெல்வேலியில பொருணை அருங்காட்சியம், அதே மாதிரி தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் அருங்காட்சியம் இந்த ப்ராஜெக்ட் இப்ப கரண்டா போய்கிட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் அருங்காட்சியம் அப்படின்ற ப்ராஜெக்ட். அதை தொடர்ந்து விருதுநகர்ல அரசு அருங்காட்சியம், தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலை வரைக்கும் கண்ணாடி இலைப்பாலம், மதுரையில வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், மதுரையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேம்பாலம், அதை தொடர்ந்து திருமங்கலத்துல வீரபாண்டியன் கட்டபொம்மன் மேம்பாலம், கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு மேம்பாலம், கோயம்புத்தூர் செம்மொழி பூங்கா, திருச்சி பஞ்சப்பூர் மெகா பஸ் டெர்மினஸ், மதுரையில ஹாக்கி ஸ்டேடியம், சென்னையில ஹாக்கி ஸ்டேடியம், மதுரை ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம், திருச்சியில சூரையூர் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம், சென்னையில ஃபின்டெக் சிட்டி, சென்னை மத்திய கைலாஸ் மேம்பாலம், சென்னை கொருக்பேட் ரயில்வே மேம்பாலம்,
மேயர் சிட்டிபாபு பாலம், வலசரவாக்கம் உயர்மட்ட பாலம், போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை, டி நகர் ஆகாய நடை மேம்பாலம், இதோட விக்டோரியா ஹாலை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சென்னையில மட்டுமே 3455 கிலோமீட்டர் நீள சாலை போட்டிருக்கிறாங்க. சென்னையில மட்டுமே 19,849 நகர சாலைகளை சீரமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப கரண்டா சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய சென்னை KNK ரோடு. இந்த KNK ரோடு அப்படின்றது பெங்களூரு சர்ச் ஸ்ட்ரீட்டோடனும் பிரான்ஸ்ல உள்ள நகரங்களோடையும் ஒப்பிட்டு அந்த அளவுக்கு இந்த KNK ரோடு அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில தொல்காப்பிய பூங்கா, வள்ளுவர் கோட்டம் சீரமைப்பு, சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட 236 பூங்காக்கள் புனரமைக்கப்பட்டிருக்கு, புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல சென்னையில மட்டும் 296 கோடியில 37 நீர்வழி கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதோட சென்னையில மட்டுமே 1422 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6495 கோடி மதிப்பீட்டிலான மழைநீர் வடிகால் பணிகள் அப்படின்றதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதோட தமிழ்நாடு முழுமைக்கும் 137 இடத்துல சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹிந்து அறநிலைத்துறை சார்பில் 8100 கோடி மதிப்பீட்டில் 29,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கான திருப்பணிகள் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி 4366 திருக்கோயில்களில் குடமுழுக்கும் செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 8440.25 கோடி மதிப்பிலான 8140.19 ஏக்கர் பரப்பளவிலான கோயில் நிலங்கள் அப்படின்றதும் மீட்கப்பட்டிருக்கு. இதோட சென்னையில ஹஜ் பயணிகள் தங்கக்கூடிய விடுதி, அதே மாதிரி பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி மரக்கன்றுகள் அப்படின்றது நடப்பட்டிருக்கு. 100 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 19 இடத்துல புதிய ராம்சார் பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. 2403 ஹெக்டர் புதிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு. 1000 இடத்துல குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 28,000க்கும் மேற்பட்ட சதுப்பு நிலங்கள் குறியீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்து மருத்துவ கட்டமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப சமீபத்தில் கூட நிறைய ஊர்களில் புதுசா ஹாஸ்பிட்டல்ஸை கட்டி ஓபன் பண்ணாங்க. அப்படி இந்த 5 வருஷத்துல மட்டும் 3069 பணிகள் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. 4865.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். இப்போ கூட சமீபத்தில் விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல புது மருத்துவமனைகள் கட்டி திறக்கப்பட்டுச்சு. அப்படி இந்த 5 வருஷத்துல செய்யப்பட்ட பணிகள் மட்டுமே மருத்துவ பணிகள், மருத்துவ கட்டமைப்புகள், அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம், அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸோட கூடுதலான பிளாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பணிகள் மட்டும் 3069 பணிகள் செய்யப்பட்டிருக்கு 4865 கோடி மதிப்புல. அதே மாதிரி இந்த ஆட்சியில மட்டுமே 301 விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம உலக முதலீடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கடந்த 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி மதிப்பிலான MOUs அப்படின்றது சைன் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா கிட்டத்தட்ட 33 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் கடந்த 5 வருஷமா எடுத்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ், TN ரைசிங், இப்ப சமீபத்தில் நடத்தின TN டூரிசம் சமிட், இதோட முதலமைச்சருடைய வெளிநாடு பயணங்கள், அங்க சென்று நடத்தப்படுற முதலீட்டாளர் மாநாடுன்னு இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இந்த 5 வருஷத்துல எடுத்திருக்காங்க. அதனுடைய விளைவா தான் இந்த 10 லட்சம் கோடி அளவிலான முதலீடுகள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், இந்த MOUs எல்லாம் சைன் செய்யப்பட்டிருக்கு, அது சரி, இது களத்துக்கு வந்திருக்கா? இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட், மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அவங்களுடைய நிறுவனங்களை தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்களா? அதனால வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இப்போ ரீசெண்டா கன்வர்சன் கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு கான்க்ளேவை நடத்தி இந்த 5 வருஷத்துல மொத்தம் எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு, அதுல எந்த அளவுக்கு கன்வர்சன் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அதனால வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத டீட்டெயிலா அந்த கன்வர்சன் கான்க்ளேவ்ல ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய டேட்டாஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முதலமைச்சருடைய வெளிநாடு பயணங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 69 MOUs சைன் செய்யப்பட்டிருக்கு. அதுல 48 MOUs அப்படின்றது கிரவுண்ட் லெவலுக்கு வந்திருக்கு, நிறுவனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த கன்வர்சன் ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட 69.56%. இதனுடைய ஆபரேஷனல் பெர்சன்டேஜ் மட்டும் 26.08%. அதே மாதிரி இந்த ஆட்சியில நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னா 2024 ஜனவரி மாசம் நடத்தின குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல மட்டும் கிட்டத்தட்ட 631 MOUs சைன் செய்யப்பட்டிருக்கு. அதுல எந்த அளவுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 527 MOUs அப்படின்றது கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இங்க களத்துல அமைச்சிருக்காங்க. இதனுடைய மொத்த கன்வர்சன் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 83.52 விழுக்காடு.
ஆப்ரேஷனலுடைய பெர்சன்டேஜ் மட்டும் 38.19 விழுக்காடு. அதே மாதிரி 2021 இருந்து 2025 ஆகஸ்ட் வரைக்கும் மட்டும் 922 MOUs சைன் செய்யப்பட்டிருக்கு. அதுல 738 MOUs அப்படின்றது கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. கன்வர்ஷன் ரேட் மட்டும் 80.04%, ஆப்ரேஷனல் மட்டும் 39.15%. இப்ப மொத்தமா இந்த 5 வருஷத்துல 2021 இருந்து 2026 வரைக்கும் எந்த அளவுக்கு MOUs சைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1179 MOUs அப்படின்றது சைன் செய்யப்பட்டிருக்கு. அதுல எந்த அளவுக்கு அந்த நிறுவனங்கள் வந்திருக்கு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அபிஷியலா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 867 நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. மொத்த கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது 73.53 விழுக்காடு. ஆப்ரேஷனல் மட்டும் 35.11 விழுக்காடு. ஸோ அதே மாதிரி இப்ப இதுக்கான சில முக்கியமான உதாரணங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமீபத்துல தான் தமிழ்நாட்டில் டாடா அவங்களுடைய லேண்ட் ரோவர் மற்றும் ஜாகுவார் காரினுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படின்றத அமைச்சாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் பல இடங்கள்ல இந்த மாதிரி புது நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த ஆட்சியில அமைக்கப்பட்ட டைடல் பார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போகுது. அதனால இது ஒரு தனி செக்மெண்டாவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த டைடல் பார்க் அப்படின்ற கான்செப்ட் வந்து முதலா 1998 கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தப்ப இந்த டைடல் பார்க் அப்படின்றத சென்னையில கொண்டு வராங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த டைடல் பார்க் மூலமா பல பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு. 2021 அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மேஜரான டைடல் பார்க்ஸ் மட்டும் சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர் ஆகிய இந்த சிட்டிஸ்ல மேஜர் டைடல் பார்க்ஸ் அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து திருச்சி மற்றும் மதுரையில இப்ப கரண்டா இந்த டைடல் பார்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதை தாண்டியும் இந்த ஆட்சியில புதுசா ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. என்ன அப்படின்னா டைடல் நியோ பார்க்ஸ், மினி டைடல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது வளர்ச்சியை தமிழ்நாடு முழுமைக்கு பரவலாக்கணும், தொழில் வளர்ச்சி, அதனால வேலை வாய்ப்புகளும் பரவலா எல்லா இடத்துலையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களுக்கும் வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த டைடல் நியோ பார்க்ஸ் அப்படின்ற இந்த மினி டைடல் பார்க்ஸை 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களுக்கும் வளர்ச்சியை பரவலாக்கணும், வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த நியோ டைடல் பார்க்ஸ் அப்படின்ற மினி டைடல் பார்க்ஸை இந்த 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட நகரங்கள்ல உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல இந்த 5 வருஷத்துல மட்டும் உருவாக்கப்பட்ட மினி டைடல் பார்க்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விழுப்புரம், தஞ்சாவூர், காரைக்குடி, தூத்துக்குடி, திருப்பூர், சேலம், வேலூர் ஆகிய இந்த 7 ஊர்களில் மினி டைடல் பார்க்ஸை கட்டி முடிச்சு அதை ஓபன் பண்ணிட்டாங்க. இது போக இப்ப கரண்டா ராசிபுரம் மற்றும் திருவண்ணாமலை இந்த 2 ஊர்களில் இந்த மினி டைடல் பார்க் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இனிஷியேட் பண்ண ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணி அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஓசூர், ஈரோடு, கரூர், நீலகிரி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, செங்கல்பட்டு ஆகிய இந்த ஊர்கள் எல்லாம் மினி டைடல் பார்க் உடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த ப்ராஜெக்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த 5 வருஷத்துல மொத்தமா நம்ம பார்க்கும்போது 20 மினி டைடல் பார்க், 5 மேஜர் டைடல் பார்க்கை இந்த 5 வருஷ ஆட்சியில உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5 வருஷத்துல பொருளாதார ரீதியா என்ன வளர்ச்சிகள் எல்லாம் தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். குறிப்பா கடந்த நிதியாண்டான 2024-25 நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி விகிதம் ஜிடிபி growth ரேட் அப்படின்றது அந்த 2024-25 நிதியாண்டின்படி 11.19 விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதாவது இந்த பினான்சியல் இயர்ல தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே மாநிலம் இந்த இரட்டை இலக்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரே மாநிலம். மற்ற எந்த மாநிலமும் இந்த இரட்டை இலக்கு வளர்ச்சி அடையல. அதே மாதிரி தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எப்ப இந்த டபுள் டிஜிட் வளர்ச்சி விகிதத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2010-11 நிதியாண்டுல தான் 13 விழுக்காடு வளர்ச்சி அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் 11.19 விழுக்காடு என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2030க்குள்ள தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சு அதை நோக்கி பல முன்னெடுப்புகள் அப்படின்றதும் இந்த ஆட்சியில எடுக்கப்பட்டிருக்கு. இதோட கடந்த 5 வருஷத்துல எலக்ட்ரானிக்ஸ் உடைய எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே 36% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி கடந்த 4 வருஷத்துல மட்டுமே தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் 36 விழுக்காடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கூடியிருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதியில மட்டுமே கடந்த 5 வருஷத்துல அதுக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கையை விட அப்படியே டபுள் மடங்கா இருக்கு. அதாவது இப்ப கரண்டா ஏற்றுமதியினுடைய மொத்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 52.07 பில்லியன் US டாலர். அதே மாதிரி மேனுஃபேக்சரினுடைய growth மட்டும் ஒரு வருஷத்துல 14.74 விழுக்காடா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதோட தமிழ்நாட்டினுடைய
நாமினல் ஜிஎஸ்டிபி growth ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 விழுக்காடு. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலம். நீங்கள் ஒன்று கேட்கலாம், இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியும் தமிழ்நாடு தானே 2வது இடத்துல இருந்துச்சு, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் முன்னாடியும் பின்னாடியும் மாறி மாறி போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அந்த 2வது இடத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் இடத்துக்கு வர்றதுக்கான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அதை நோக்கி போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலாக கம்பீட் பண்ணி அவங்கள தாண்டணும் அப்படின்ற ஒரு கோலோட தமிழ்நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு. செகண்ட் இடத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செக்டார் வைஸ் எந்தெந்த செக்டார்ஸ்லாம் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. லெதர்ஸ் குட்ஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. அதே மாதிரி ரெனவபிள் எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதே மாதிரி இப்ப கரண்டா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒட்டுமொத்த இந்திய அளவுல தமிழ்நாடு மட்டும் 14.65 பில்லியன் யூஎஸ் டாலர், அதாவது 41.22 விழுக்காடு பங்களிப்பை வழங்குறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டூரிசம் செக்டார்லயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. அதே மாதிரி இந்திய அளவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஹையர் எஜுகேஷனுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது அதிகமாக இருக்கு. நம்ம தான் அதுலேயும் நம்பர் 1 இருக்கோம். அதே மாதிரி இந்த 5 வருஷ ஆட்சியில் தமிழர்களுடைய தொன்மை, தமிழர்களுடைய பெருமை, வரலாறு இதை பூரா உலகுக்கு பறைசாற்றுற வகையில் நிறைய சாதனைகள் அப்படின்றதும் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா நிறைய அருங்காட்சியகங்கள் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஆட்சியில கிடைச்ச ஒரு முக்கியமான வரலாற்று சான்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பின் தொன்மை. உலகத்திலேயே முதலா இரும்பை பயன்படுத்தியது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி வரலாற்று சான்றுகளோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கிமு 3300, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்பையில இருந்து 5300 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் நிலப்பரப்புல தான் முதலா இரும்பினுடைய பயன்பாடு இருந்திருக்கு, இரும்பை உருக்கக்கூடிய கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சான்றுகளோட எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. அதன்படி உலகத்திலேயே முதலா இரும்பை பயன்படுத்தியது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்று பெருமை அப்படின்றதும் இந்த ஆட்சி காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தொல்லியல் துறை இதுல சிறப்பாக செயல்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் கிட்டத்தட்ட 448 பேர் ஜேஇஇ தேர்வு எழுதி தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப சமீபத்துல தான் யூபிஎஸ்சி தேர்வுக்கான முடிவுகள் அப்படின்றது வெளியாச்சு. அதுல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 60 பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க. அதுல 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயன்பெற்றவங்க. அதே மாதிரி இந்த 5 வருஷம் ஆட்சியில அரசாங்கமே ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 9000 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2023 பொங்கல் பரிசா 1000, 2024 பொங்கல் பரிசா 1000, 2026ல 3000, 2021ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களை கருத்துல கொண்டு எல்லா ரேஷன் அட்டைகளுக்கும் தலா 4000ன்னு இந்த 5 வருஷ ஆட்சியில ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் 9000 ரூபாய் நேரடியா தமிழ்நாடு முழுமைக்கும் கொடுத்திருக்கிறாங்க அரசாங்கமே. இதோட இப்போ சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு சம்மர் போனஸா, அதாவது இப்போ எலெக்ஷன் வர்றதை கருத்துல கொண்டு 3 மாசத்துக்கான பணமான 3000 பிளஸ் கோடைகால சிறப்பு நிதியா 2000ன்னு 5000 ரூபாய் 1,31,00,000 பெண்களுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயே போட்டிருக்கிறாங்க. அதே போல 2021ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க, பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க, கூட்டுறவு வங்கியில 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் அப்படின்றதையும் தள்ளுபடி செஞ்சாங்க. இதோட கொரோனா டைம்ல தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி அப்படின்றதையும் அந்த திட்டத்தையும் அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட புது பேருந்துகள் அப்படின்றது வாங்கி மக்களுடைய பயன்பாட்டுக்கு விடப்பட்டிருக்கு. இந்த பேருந்துகள் அப்படின்றது நிறைய புது புது பேருந்துகள், குறிப்பா வால்வோ பஸ்ஸஸ், லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், இதோட புதுசாக விட்டுருக்கக்கூடிய லோக்கல் பஸ்ஸஸ்ன்னு நிறைய புது புது பேருந்துகள் அப்படின்றதும் நல்ல ஃபெசிலிட்டிஸோட விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த 5 வருஷ ஆட்சியில மட்டுமே கிட்டத்தட்ட 253 பேருந்து நிலையங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 1846 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ கூட சமீபத்தில் நிறைய ஊர்களில் புது புது பஸ் ஸ்டாண்டா ஓபன் பண்ணாங்க. அது பூராமே இந்த ப்ராஜெக்ட்ஸ் கீழே வர்றதுதான். அதே போல இப்ப சமீபத்தில் தூத்துக்குடியில உள்ள உடன்குடியில ரூபாய் 13,077 கோடி மதிப்பீட்டில் புதுசா 2x660 மெகாவாட் திறன் கொண்ட சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட இந்த 5 வருஷத்துல செய்யப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் மட்டும் தமிழ்நாடு முழுமைக்கும் 92 திட்டங்கள் அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு. இதுல 18,516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 92 திட்டங்கள் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமா கிட்டத்தட்ட
3.25 கோடி மக்கள் பயன்பெறாங்க. அதே மாரி இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு முழுமைக்கும் புதுசா போடப்பட்ட சாலைகள் மற்றும் சாலை சீரமைப்பு மட்டும் 48,182 பணிகள். இதனுடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது 16,698 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 5 வருஷ ஆட்சியில தமிழ்நாடு முழுமைக்கும் நெறைய பார்க்ஸ், நெறைய பூங்காக்கள திறந்து வச்சாங்க. குறிப்பா சாலையோர பூங்காக்கள், அதே மாரி நெறைய அந்த லேக்ஸ ஒட்டி இருக்கக்கூடிய பூங்காக்கள், இந்த மாரி நெறைய பூங்காக்கள், நெறைய பார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்படி இந்த 5 வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு முழுமைக்கும் 1334 பூங்காக்கள் அப்படின்றது திறக்கப்பட்டிருக்கு. அதே மாரி இப்ப வேளாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த 5 வருஷத்துல மட்டும் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய உற்பத்தி மட்டும் 170 லட்சம் டன்னா இருந்திருக்கு. அதே மாரி நெல் கொள்முதல் 215 லட்சம் டன்னா இருக்கு. அதே மாரி நெல் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அப்படின்றதும் உயர்த்தப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா சன்னரக நெல் இதுக்கு 123% உயர்வும், சாதாரண ரக நெல் இதுக்கு 162% உயர்வும் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி இப்ப சமீபத்துல மீன்பிடி தடைகால நிவாரண உதவித்தொகையா மீனவர்களுக்கு ரூ. 8,000 வழங்கப்பட்டிருக்கு. இதோட கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் ஃப்ரீ கரண்ட் குடுத்திருக்காங்க. அதே மாரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் ஃப்ரீ கரண்ட் குடுத்திருக்காங்க. இதோட கடந்த 5 வருஷத்துல மட்டும் 77,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு. இதோட இலவச மின் இணைப்பு விவசாயிகளுக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்கிற திட்டத்தின் கீழ 2 லட்சம் இலவச மின் இணைப்பு அப்படின்றது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதோட மகளிர் சுய உதவிக் குழு இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2,756 கோடி மதிப்பிலான மகளிர் சுய உதவிக் குழுக்கான கடன் அப்படின்றது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதோட 66 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 53,340 கோடி அளவிலான பயிர் கடன் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை மட்டும் பெறுறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25.94 லட்சம் பேர். இதன் கீழே 2,602 கோடி அளவிலான உதவித்தொகை அப்படின்றது இந்த 25 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிக உதவித்தொகை தேவைப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை அப்படின்னு 17,271 நபர்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் மட்டும் 1,89,531 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு 484 கோடி மதிப்புல. அதே மாதிரி சென்னையில மட்டும் 36 மேம்பாலங்கள் அப்படின்றது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு மட்டும் 7,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில மட்டுமே நிறைய விளையாட்டு அரங்கங்கள், விளையாட்டு திடல்கள், நவீன வசதிகளோட கூடிய திருமண மாளிகைகள், புது பஸ் டெர்மினல்ஸ், லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், லோ ஃப்ளோர் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சென்னைக்கு மட்டும் செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்த 5 வருஷத்துல இந்த ஆட்சி செஞ்ச நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சி. இப்ப சமீபத்துல மாநில சுயாட்சி தீர்மானம் கூட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ இந்த மாநில சுயாட்சி ஸ்டேட் அட்டானமியை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுவும் இந்த ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்களும் தமிழ்நாடு முழுமைக்கு பரவலாக செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக நிறைய சிப்காட் தொழிற்சாலைகள், நாலேஜ் காரிடர், குளோபல் சிட்டி, ஸ்போர்ட்ஸ் சிட்டி, கோயம்புத்தூர்ல அமைய இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம்னு அப்கமிங்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதும் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இந்த 5 வருஷத்துல நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. இதோட 2030க்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதோட சமீபத்துல உங்க கனவு சொல்லுங்க அப்படின்ற திட்டத்தின் கீழே ஒவ்வொருத்தவங்க கிட்டயே நேரடியா போய் அவங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்றத கேட்டு பெற்று அதன் அடிப்படையில இப்ப சமீபத்துல கூட ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. கனவுகள் மெய்ப்படும் தமிழ்நாடு 2030 அப்படின்ற நிகழ்ச்சியின் கீழே 14 துறைகளுக்கான 2030க்கான ப்ளூ பிரிண்ட் அப்படின்றத வழங்கியிருந்தாங்க. என்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டியும் கோயம்புத்தூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2040, 2045க்கான மாஸ்டர் பிளான்ஸ் அப்படின்றதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆட்சியில் நிறைய திட்டங்கள், நிறைய சாதனைகள், நிறைய தொலைநோக்கு பார்வையோட நிறைய திட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த 5 வருஷ ஆட்சியினுடைய உங்களுடைய ரேட்டிங் என்னவா இருக்கும்? அவுட் ஆஃப் 10 நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until signing off by Sabari Karthik.